இப்போ அதிமுக ஆட்சியில் 1300 1400 சம்பவங்கள் ஒரு ஆண்டுக்கு நடந்ததுன்னு சொன்னோம்னா 2000 சம்பவங்களை தாண்டி இங்க திமுக ஆட்சியில் நடக்குது. அப்ப நீங்க என்ன இங்க ஆட்சியை செய்றீங்க? இப்போ ஒப்பீட்டளவில் அதிமுக ஆட்சியே தேவலாம் போலங்கள்ல இருக்கு நமக்கு. இது இப்போ அவர்கள் உங்களை மாதிரி அவங்க மார்த்தட்டி கொள்ளலையே, உங்களை மாதிரி அவங்க வந்து தம்பட்டம் அடித்து கொள்ளலையே, பெரியாரின் ஆட்சியில் அவங்க ஒன்றும் பீற்றி கொள்ளலையே. அப்ப எளிய மக்களை நீங்க ஒடுக்குவது, எளிய மக்கள் படுகொலையானதை தாண்டி எளிய மக்கள் தலைமையேற்கிற தலைமைகள் படுகொலை ஆகிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு வன்மம் இருக்குது தலித் மக்கள் மேலே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா தலித் மக்களோட அந்த வாக்குகள் தான் திமுகவோட முக்கிய பலமாகவும் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குக்கு அப்புறமா வந்துட்டு ரஞ்சித் அவர்கள் ஒரு பேட்டியில் ரொம்ப பகிரங்கமாகவே சொன்னார், திமுகவுக்கு நான் வாக்களித்தேன், ஒரு வாக்களித்த உரிமையில் கேட்குறேன், ஏன் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நியாயமாக கேட்குறோம். எங்கள் சேரி மக்கள் தான் வாக்களித்தாங்க திமுகவுக்கு. இப்போ வாக்களித்தவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க திமுகனா கிடையாது. வாக்களித்த மக்களையே நெருக்கடிக்கு உள்ளாக்குவது,